நாம் யாவரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவின் அளவில்லாத கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம் வாழ்வில் பெருகும்படி ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி அவருடைய பரிபூரணமான ஆளுகை ஆராதனை முழு பகுதியிலும் வெளிப்படும்படி நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்களுக்கு செய்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர், இனிமேலும் எங்களை நடத்துகிறவர். இதுவரை எங்களை எல்லா விதங்களிலும் நீதியின் வலதுகரத்தினாலே தாங்கி வருகிறவர், இனிமேலும் எங்களை தாங்குபவர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாத நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமான எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒண்ணுமே வரல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய மகத்துவமான வலக்கரத்தில் எங்களை ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் இருந்து ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய மகிமையை காண, உம்முடைய மகிமையினால் மூடப்பட, உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல எங்கள் மத்தியிலே நீங்க ஆண்டவரை எழுந்தருள வேண்டும் என்றும், ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்றும், உம்முடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொரு மேலும் காணப்பட வேண்டும் என்றும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி கனம் பண்ணி பாடி ஆராதனை செய்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான்
திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, பயப்படாதே உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை தேடுவார். உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் நம்பினாரே. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் நம்பினாரே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் தேடுவார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு போகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை கண்டார். அவர் கனிகள் ஏதாவது உண்டென்று பார்ப்பதற்கு அருகிலே போனார். அதிலே கனிகள் ஒன்றும் இல்லாததினாலே இனி ஒரு காலம் உன்னிலே கனி கொடாதிருப்பதாக என்று சொல்லிவிட்டு போனார். இது அந்த மரத்திற்கு கொடுக்கப்பட்டதல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு. நாம் தான் அந்த மரங்கள். கனி கொடுக்கும்படி ஆவியின் கனிகள் நம்மிலே காணும்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம் அருகிலே வந்து பார்க்கும்போது கனிகள் நம்மிலே காணப்பட வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட நற்கனிகளை, நற்குணங்களை நமக்குள்ளே தந்தருளுவாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
அல்லேலூயா ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே பிள்ளையானே எனக்கல்லோ பிள்ளையினப்பம் பிள்ளையானே எனக்கல்லோ பிள்ளையானே எனக்கல்லோ ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே ஹalleluya ஆரோக்கியமே என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் சபமாக சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் சபமாக சிலுவையில் சபமாக சிலுவையில் ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே ஹalleluya ஆரோக்கியமே நானே சுமப்பே நானே சுமப்பே நன்னே சுமந்தப்பே நானே சுமப்பே நானே சுமப்பே நன்னே சுமந்தப்பே நன்னே சுமந்தப்பே ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே ஹalleluya ஆரோக்கியமே யெகோவா தேவன் நல்ல பரிகாரி யெகோவா தேவன் யெகோவா தேவன் நல்ல பரிகாரி நல்ல பரிகாரி ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே ஹalleluya ஆரோக்கியமே இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் பிடிப்போம்
அநேக சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு சொல்கிறார், உன்னுடைய சுமையை என் மேல் வைத்து விடு. நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை ஒரு வயதான தாயார் காய்கறிகளை சுமந்து தெருவிலே போய்கொண்டிருக்கும், ரோட்ல போய்கொண்டிருக்கும் போது அதை பார்த்து இறக்கப்பட்ட ஒரு பெரியவர் தன்னுடைய காரை நிறுத்தி, அம்மா நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டு அந்த காரில் பின்பக்கமாக அந்த இருக்கையிலே உட்கார சொல்ல அவர் கறந்த கதவை திறந்து உள்ளே உட்கார சொல்லியிருந்தார். கொஞ்ச தூரம் போய் கொண்டிருக்கும் பார்த்தா அந்த அம்மா தலையிலிருந்து கூட இறக்கவே இல்லை. அப்பதான் கேட்டாரு, இதுக்காக தானே உங்களை நான் கார்ல அழைத்தேன், நீங்க ஏன் அந்த சுமையை தலையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், பக்கத்து இருக்கையில இறக்கி வைங்கன்னு சொன்னாராம். அது போலதான் ஆமை செய்றோம், சுமைகளை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுமைய நீ என்னிடத்துல கொடு, நான் அதை உனக்கு லகுவாக்குவேன் என்று இயேசு அழைக்கிறார். நம்முடைய சுமையை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் மேல வைத்து விட்டால் அந்த சுமைகள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு செல்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் கரங்களை கட்டி என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம்.
ஹல்லேலூயா. எல்லா சிந்தனைகளையும் நாம் ஆண்டவருக்குள்ளே சிறையாக்கி ஒரே மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் இந்த இடத்தில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் எஜமானரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கிருபை நிறைந்த தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களை படைத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பூமியும் கொள்ளக்கூடாத அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நித்திய பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் மாத்திரம் ஆராதிக்க கூடாத தேவ பிள்ளைகளே, சத்தம் எழும்பட்டும். கர்த்தருடைய துதியின் ஆண்டவரே ஹல்லேலூயா பலியை அவர் ஆண்டவரே ஆசையாய் கேட்கிறார். ஓ ரபால ரபா சந்தி ரபோ தூரா ரபால இரிதே கமல ரபா ரீ கமல ரதுல ரபா சந்தல ரபாலபா. காய்ந்து போன ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, கழுதின் தாடை எடும்பை கொண்டு 1000 பேரை சிம்சோன் கொண்டானே ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கர்த்தாவே காய்ந்து போன நிலையில இருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஓ ரபாலபா, நம்மளில் வல்லமை இல்லை. நாம் சாதாரண கழுதையின் தாடை எலும்பு, காய்ந்து போன கழுதையின் தாடை எலும்பு போல இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவின் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு ஒவ்வொருவரையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கைகளை தட்டி ஆண்டவரே என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். இந்த உலகத்தில் எதற்கு உதவாதவர்கள் நாங்கள் ஆண்டவரே. காய்ந்து போன கழுதையின் தாடை எலும்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீர் எங்களை கரத்தில் எடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். நீர் எங்களை கரத்தில் எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ரிசத்தலார பால ரதல ரபல ரதல ரபா ரபல பௌஷத்தி ரபௌதலார தால ரபா. ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கலாம், எல்லாராலும் பகைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவராலும் விரும்பப்பட தகாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கரத்தில் எடுக்க வேண்டும். ஓ இந்த அந்த பகல் வேளையில ஆண்டவரை என்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். ஓ எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், என்னை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே கர்த்தர் பயன்படுத்தும் போது ஹல்லேலூயா பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ரீதா லபால ரதால ரபா சத்தைலா ரதால ரபா ஓரி கபலபால ரதால ரபா ஓ ரபாலபா. முழு உள்ளத்தோடு முழு சிந்தையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்பட வேண்டாம். நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்பட வேண்டாம். ரீதா லாரா பால ரபால ரபா ஓ ரபால ரதால ரபா சந்தல ரபா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்லும்படி, அவரை ஆராதிக்கும்படி இந்த உலகத்தில் நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு படிப்பை தந்திருக்கிறார். நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய சுத்த கிருபை அல்லவா. ஓ ரபால ரபால ரதச்சி லபால பலபா ரதால ரபா. நான் நிற்பது அவருடைய கிருபை அல்லவா. நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை அல்லவா. நம்ம இதுவரை நிற்பது என் ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை அல்லவா. யாரும் விரும்பப்படாதவர்களாக இந்த உலகத்தில் அலைந்தோம் அல்லவா. மனுஷன் என்று மதிக்கப்படாத கூடாத அளவுக்கு இருந்தோம் அல்லவா. கர்த்தர் நம்மை நிறுத்தினாரே. மனுஷன் என்று எண்ணக்கூடியதானதானே ஒரு நல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா உயர்வை கட்டளையிட்டாரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறோம் ஐயா. கைகளை தட்டி ஓ ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரீதா லபால பால ரதால ரபா ரபால பால ரெபே கபால பாலபா ரீஷத்தல ரபா.
யெகோவா ஈரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். யெகோவா சம்மா நாங்களுமே ஆராதிக்கிறோம். விடிவெளி நட்சத்திரமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரீகபாலபா மலை போல் வருவதெல்லாம் பனி போல் மறையும் என்று சொன்னீரே. சொன்னது மாத்திரமல்ல, மறைந்து போக உதவி செய்திருக்கிறீரே. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோது உங்களுக்கு வாக்கு மாறாத தேவ பிள்ளைகளே. காலங்கள் கழிந்து போகலாம், மாதங்கள் கழிந்து போகலாம், வருஷங்கள் கழிந்து போகலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை கட்டாயமாக நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. ரீதா லபல பௌரி கபலபா ரதலர பசத்தி ரபத்தலா ரதலர பக்கபல ரபஷலரா சிம்சோனுடைய வழி கர்த்தருக்கு மாறாக இருந்தது. ஆனால் சிம்சோனை கொண்டு கர்த்தர் அத்தனை ஹல்லேலூயா கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களையும் அவர் மடிய செய்தாரே. அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். சிம்சோனுடைய வழி கர்த்தருக்கு தாறுமாறானபடினாலே அவனும் அவர்களோட மடிந்தானே தவிர கர்த்தர் எண்ணின எண்ணங்களை, பகைவர்களை, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவளை கர்த்தர் பெலிஸ்தியரை கர்த்தர் மடிய செய்தார். ரபா லபா லபா ரிகலா ரபா. ஹல்லேலூயா. அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் நிச்சயமாகவே மரித்திருக்க மாட்டான். ஆனால் சிம்சோனுடைய வழி தாறுமாறானபடினாலே ஹல்லேலூயா அவனும் கூட மரிக்க வேண்டிய நிலைமை வந்தது. தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். நீ அதை அனுபவிக்க வேண்டுமானால், நீ அதை பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஓரா தச்சி சத்தலாரதகபா ரதலரதக்கமாலரபா ரதலரபா சக்திரோ ரீதாலபாலபா ரீகாபாலரபா. அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓரா பாலபா கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். Thank you Lord. ரீசத்தலாரபா ஓரபாலபா. என் ஜனமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. பலவீனத்தை கண்டு பயப்படாதே. உன் பொருளாதார நெருக்கடியை கண்டு பயப்படாதே. ஓரபாலரதலரபா ஓரபாலபா. உன்னை குறித்தும் உங்க குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் சொன்ன வார்த்தை கட்டாயமாக நிறைவேறும். ரிசபாலரபா ரபாலபா. ஒரே ஒரு மனிதனுக்காக சூரியனை தரித்து நிற்க செய்த கர்த்தர் நமக்காக செய்ய மாட்டாரா? கட்டாயமாக செய்வார். ஓரி தாலா ரதர சிசபா ஓரபாலர திகுரரா ஓரபாலபா. வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். ஓரபா சக்தியோ வானம் திறக்கிறது. கைகளை தட்டுங்கள், கைகளை தட்டி எனக்காக வானத்தின் ஆண்டவரை திறக்கப்படுகிறது. வானத்தின் ஆசீர்வாதம், தேவன் தந்த ஆசீர்வாதம் எனக்காக திறக்கப்படுகிறது. glory லபலர தச்சிலர மலர தச்சத்தலா ரபலர வசந்தல ரபலபா ஓரபலபா. உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடு தேவ பிள்ளையே. லதலர பல ரதலரபா ஓரபலரபா ரக்கலரா சந்தலரயு ரதலரபா லபுனபிலரபா ரிகபலபா லிதலரதி சத்தலரா. ஓ ஹalleluya. Thank you master. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Oh hallelujah. Praise the Lord. நாம் இயேசுவின் பிள்ளைகள். பயமே நமக்கு இருக்க வேண்டாம். ஜான் பாலுடைய இளைய மகள் ஹேமா 1ஆவது போல 2ஆவது படிக்கிற நாட்களில் அவருடைய பக்கத்துல வீட்டு அருகில முள்காடா இருக்கும். பாம்பு, பூச்சிகள் எல்லாம் போகும். ஒரு நாள் இந்த சகோதரர் சொன்ன, ராத்திரி வேளை 10 மணிக்கு மேல யாரும் நடமாட முடியாத நேரம், நடமாடல. அவர் கேட்டா, நீ உனக்கு பயம் இல்லையா? பயம் இல்லப்பா. இதனால ஏசு என் கூட இருக்கிறார். அப்படியானா இந்த முள் புதருக்குள்ள போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வர முடியுமான்னு கேட்ட உடனே, அந்த இருட்டு நேரம், லைட்டும் கிடையாது, அந்த முள் புதருக்குள்ள 5 நிமிடம் இல்ல 1/2 மணி நேரம் அப்படியே உள்ள போய் உட்கார்ந்து
அவள் பெரியவரானால் திருமணமானது. அவருடைய புகுந்த வீட்டில சில பிரச்சனைகள், அவருடைய தகப்பனார் தாயார் வருத்தப்படும் போது அதை நான் ஹேண்டில் பண்றேன், நீங்க சும்மா இருங்க என்று ஜெபத்திலிருந்து அதை மேற்கொண்டு இன்றைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதான் பயம் இல்லை. இயேசுவின் பிள்ளைகளுக்கு சிறு வயதுல பயம் இல்லாமல் இருந்த அந்த பிள்ளை எதுவானாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், எதையும் ஹேண்டில் பண்ணுவதற்கு ஆண்டவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில யார் உதவி எதிர்பார்க்காம அவளே இயேசு என்னோடு இருக்கிறார் என்று அந்த காரியங்கள் எல்லாம் மேற்கொள்ள கத்திருக்கிறது. அந்த இயேசு தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. நாம் எழுந்திருந்து பாடுவோமா? பயத்தோடு நீங்க வந்திருந்தா, ஒருவேளை சில காரியங்கள் உங்கள் பயம் மறுத்துகிற நிலையில் இருந்தா, நீங்கள் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவர்களாக பயம் இல்லாமல் அதை நீங்கள் சந்தியுங்கள். அந்த பயங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். இப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தந்து நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் பிள்ளை எனக்கு பயமே இல்லை என்று சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை
மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். அவர் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மலரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மலரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் வளர ஒன்று சொல்லார் காத்திட வந்திடுவார். கால் வளர ஒன்று சொல்லார் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாக ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். நேசர் என்னோடு துணையாக ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். இயேசு என்னோடு துணையாக ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். இயேசு என்னோடு துணையாக ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். இயேசு என்னோடு துணையாக ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். எந்தனக்கே காவலவர் நானுடலவர் உயிரே. எந்தனக்கே காவலவர் நானுடலவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
எல்லா ஆவிலே இருந்து அந்நிய வாசிகளிலே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற கிருபைகளை தேவன் நமக்கு அனுதினமும் தருவாராக, அனுதினமும் தருவாராக, அனுதினமும் தருவாராக. கேளுங்க, ஆண்டவரே உடைய பாதத்தில் அனுதினமும் அமர்ந்திருக்கிற கிருபை எனக்கு வேண்டும், உடைய கிருபை எனக்கு வேண்டும், உடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். அனுதினம் பாடி ஆராதிக்கிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்துரைக்கிறோம், சோத்துரைக்கிறோம். ஆமென். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நாம் வணையப்பட்டிருக்கிறோம். எப்படி யோபுவும் அவனுடைய வீட்டாரும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டு வணையப்பட்டிருந்ததோ அதுபோல நீங்களும் நானும் குடும்பங்களும் நமக்குண்டான எல்லாவற்றிலும் இயேசுவின் இரத்தம் வேலியாய் வணையப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தத்திலே மறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் ஒருபோது நம்மை மேற்கொள்ள முடியாது, தீங்கு நமக்கு கொண்டு வர முடியாது. இந்த பாடலை ஆராதனை பாடலாக எல்லாரும் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது என்ற விசுவாசத்தோடு நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். எல்லாரும்
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிதியோ ஆண்டவரே சிம்சோன் மேல் தேவன் வைத்த தீர்மானம் அவன் தகுதி இல்லாதபடினாலே ஆண்டவரே ஹல்லேலூயா, அது அவனுக்கு நிறைவேறாமல் போனாலும் கர்த்தர் ஆண்டவரே பெலிஸ்தேரே அதே சிம்சோனை கொண்டு கர்த்தாவை வீழ்த்தினீர், மரித்தார்கள் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்கும் போது நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், அதை எங்கள் கண் காணும், நாங்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாத்திரம் ஒருபோதும் மாறாதது என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள், எங்களுக்கு கண்ட சொப்பனங்கள், தரிசனங்கள் அத்தனை எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் கட்டாயமாக நிறைவேறும். ஆமென். என் தேவன் சர்வ வல்லமுள்ளவர், வாக்குகளில் வாக்கு மாறாதவர். வானமும் ஒளிந்து போவும், பூமியும் ஒளிந்து போவும், உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீர், சூழ்நிலைகள் மாறாக இருந்தது, சந்தர்ப்பங்கள் மாறா இருந்தது, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருந்து ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினீர். ஆண்டவரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று கேள்விக்குறியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் சொல்லுகிறீர், அது நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும் என்று. ஆகவே எங்களை தகுதிப்படுத்தும், அதுக்கு பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றுவீராக. பாடல் வேளையை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். ஆராதனை மிகுந்த கிருபை எங்களோடு கூட இருந்தது, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய மகனை பலத்தால் இடைகட்டும், தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை கர்த்தர் கொடுப்பீராக. மோசேயின் ஆண்டவரே ஹல்லேலூயா இறங்குறதான அபிஷேகம் உம்முடைய மகனுக்குள் இறங்குவதாக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. இம்மையிலும் மறுமையிலும் இதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனப்பட்டு பலவிதமான சூழ்நிலையினால் ஆராதனைக்கு வர முடியாது இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறி அவள் ஆண்டவரே சுகமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். பாடல் பாடும்போது காணிக்கையினாலும் நாம் தேவனை கனம் பண்ணுவோம். தண்ணீரை கடந்திடும் போதும் அக்கினியில் நடந்திடும் போதும் மூழ்காமல் வீழ்காமல் இருந்திட நீயும் விலகாமல் என்றும் நடத்துவேன். தண்ணீரை கடந்து
இருந்திடும் போதும் மூழ்காமல் வீழாமல் இருந்திட நீ விலகாமல் என்றும் நடத்துவேன் நானும் மூழ்காமல் வீழாமல் இருந்திட நீ விலகாமல் என்றும் நடத்துவேன் நானும் நீ என் தாசன் தாகத்தால் நான் வறண்டு போதும் தாக்குதலால் கால் தளர்ந்த போதும் கண்மலையின் தண்ணீரை பருகிட நீயும் கைப்பிடித்து உன்னை நடத்துவேன் நான் தாகத்தால் நான் வறண்ட போதும் தாக்குதலால் கால் தளர்ந்த போதும் தாகத்தால் நான் வறண்ட போதும் தாக்குதலால் கால் தளர்ந்த போதும் கண்மலையில் தண்ணீரை பருகிட நீ கைப்பிடித்து உன்னை நடத்துவேன் நான் கண்மலையில் தண்ணீரை பருகிட நீ கைப்பிடித்து உன்னை நடத்துவேன் நான் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் கலங்காதே திகையாதே நீ என் தாசன் அப்படியே கண்களை மூடுவோம் நாம் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் நாம் போகுமிடமெல்லாம் அவர் நம்மோடு கூட வருவார் நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் எங்கள் நல்ல ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருப்பவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இதுவரையிலும் நீர் எங்களை விட்டு விலகவில்லை எங்களை கைவிடவில்லை ஆகவேதான் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் நன்றிகள் பலிகளை ஏறெடுத்திருக்கிறோம் ஆராதனை செய்திருக்கிறோம் எங்களுடைய ஆண்டவர் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை முன்பு வைத்திருக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருந்த ஆசீர்வாதங்களிலே தேவனுக்குரியதை தேவனுக்கென்று கொடுக்க காணிக்கைகளால் கனம் பண்ண கிருபை தந்தீர் உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகள் தசபாகங்கள் மிஷன் காணிக்கைகள் வேதா மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகள் ஸ்தோத்திர காணிக்கைகள் அனைத்தையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அவைகளை வாங்கி நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே திரும்ப கொடுக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே மடியில் சரிந்து விழும்படி கொடுக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மிக்கு குலுக்கி ஆண்டவரே சரிந்து விழும்படி கொடுக்கிற நம்முடைய வல்லமையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் கர்த்தர் இன்று எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை அடிமை மூலமாய் உடைய பிள்ளைகளோடு பேசும் என்னோடும் பேசுவீராக எல்லா கனமும் மகிமைமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர்களுக்கான
அந்த வாலிபர் கூட்டம் நடைபெறும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதில் பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்துங்கள். பிள்ளைகளும் நீங்கள் அதில் சந்தோஷமாய் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். இன்று மாலையில் வழக்கம்போல் நடைபெறுகிற அந்த காலாங்கரையில் நடைபெறுகிற சண்டே ஸ்கூல், அதோடு நம்முடைய சபையில் நடைபெறுகிற துதி ஆராதனை இன்றைக்கு நடைபெறாது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல வாரந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிற ஜெபம் இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை நடைபெறாது, வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நடைபெறும். இதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் அந்த நாட்களிலே உங்கள் வீடுகளிலே அந்த ஜெப நேரத்திலே ஜெபம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை எப்போதும் போல காலை 10:30 மணியிலிருந்து அந்த ஜெபம் நடைபெறும். நீங்கள் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். நம்முடைய வாரந்தோறும் நடைபெறுகிற பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நடைபெறும் தொடர் ஜெபத்தை வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அவரவருக்குரிய 15 நிமிட நேரத்தில் மறவாமல் நீங்கள் ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். தினமும் வீடுகளில் காலை இரவு குடும்ப ஜெபம் செய்யுங்கள். அதை விட்டு விடாதிருங்கள். சபை விசுவாச குடும்பங்களில் தேவன் ஆசீர்வாதத்தை நிறைவாய் தரவும், சபைக்கு கர்த்தர் வாரந்தோறும் புதிய விசுவாசிகளை அழைத்து வரவும், யாவரும் சபையிலே நிலைத்து நிற்கவும், சபை எல்லா ஊழியங்களிலும் தேவன் பெரிய வளர்ச்சியை தரவும் உடைய குடும்ப ஜெபங்களில் குறைந்தது ஒரு 3 நிமிடமாவது ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். சபைக்கு சண்டே ஸ்கூலுக்கு தேவையான நம்முடைய ஏசி வாங்கப்பட வேண்டும். நீங்கள் அதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். மதுரையில் கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய ஸ்தாபனத்துக்கு உரிய கேம்ப் சைட்டில் நடைபெற்று வருகிற கட்டிட வேலைகள் சீக்கிரமாக முடியடையவும், பிரதிஷ்டை செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வரவும், தேவைகள் சந்திக்கப்படவும் காலை இரவு குடும்ப ஜெபங்களில் நீங்கள் ஒரு 3 நிமிடமாவது அதற்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்கிறோம். கர்த்தர் மதுரை சென்ட்ரல் ஏஜ் சபைகளின் மண்டல தலைமை பொறுப்பை தந்திருக்கிறார். 12 சபைகள் கொண்ட ஒரு சிறிய மண்டலம். அனைத்தும் மதுரை மத்திய பகுதியில் டெம்பிள் சிட்டியை சுற்றி டெம்பிள் அந்த சுற்றி 5 கிலோமீட்டருக்குள் இருக்கிற திருச்சபைகள். சொந்த கட்டடத்தில் நடைபெறுகிற சபைகள் ஒரு 3 தான். விஸ்வநாபுரம், வில்லாபுரம், மதிசியம். அது மதிசியத்திலும் அது ஒரு 3 சென்ட் அளவில் இருக்கிற ஒரு சின்ன கட்டடம் தான் நடைபெறுகிறது. ஆகவே 2 ஆராதனை போன்றவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்ற சபைகள் அனைத்தும் மாட்டுத்தாவணி, மதுரை சென்ட்ரல் ஏஜ் சபை, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சபை, முனிச்சாலை ஏஜ் சபை, ஆரப்பாளையம் ஏஜ் சபை, சிம்மக்கல் ஏஜ் சபை, எல்லிஸ் நகர் ஏஜ் சபை, பொன்மேனி ஏஜ் சபை, பிராட்டிப்பட்டு ஏஜ் சபை, கோச்சடை ஏஜ் சபை, தெற்கு வாசல் ஏஜ் சபை, சூர்யா நகர் ஏஜ் சபை அனைத்தும் வாடகை கட்டடங்கள் தான் நடைபெற்று வருகிறது. இவ்விடங்களில் வாடகை இடம் வாங்குவது என்பது ஒரு சாத்தியமில்லாத காரியம். என்றால் ஒரு சென்ட் பல லட்சங்கள் ஆகும். சாத்தியம் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை சாத்தியமாய் மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னால் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அதற்கு உங்களுடைய ஜெபங்கள் அதிகம் அதிகம் தேவை. நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். இந்த பொறுப்பை தந்திருக்கிறார். சிலர் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள், நல்லது. எப்போது பாராட்ட வேண்டும் என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றால், வருடந்தோறும் ஒரு புதிய கிளை ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தந்தால், வருடந்தோறும் ஒரு சபைக்கு இடம் வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை தந்தால், வருடந்தோறும் ஒரு சபையை கட்டி ஆலய பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தால், பலன் தந்தால், வருடந்தோறும் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் 2 மடங்காய் பெறுவதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தால், அப்பொழுது நீங்கள் எந்த விதத்தில் பாராட்டுவதற்கு நீங்கள் விரும்பினாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
அதுவரையிலும் உங்களுடைய ஜெபங்கள் தான் அதிகம் தேவை. நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புவதற்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முக்கிய காரியம்னா இதை தான் செய்யணும். சபைகள் புதிதாக ஒரு சபையாவது ஆரம்பிக்கப்பட வேண்டும். கிளை சபை, அந்த மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்து, நம்ம சபையில அந்த 12 அந்த நம்முடைய மண்டலத்திற்கு அத்தனை சபைகளை சேர்ந்து இடமில்லாத இடத்திற்கு இடம் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கி அல்லது இருக்கிற இடம் இருந்தால் அதற்கு ஆலயத்தை கட்டி பிரதி செய்ய வேண்டும். சபைகளிலே ஆண்டவர் ஆத்துமாக்களை பெருக செய்தார். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிற சாட்சிகளை வருடந்தோறும் சபையிலே நம்முடைய இந்த செக்ஷன்ல ஆண்டவர் சொல்லத்தக்கதான் ஆசீர்வாதத்தை தந்தால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எவ்விதத்தில் பாராட்ட வேண்டும் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய ஜெபங்கள் தேவை. உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். போதும். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. போதும். இயேசு எருசலேமிலே செய்த ஒரு அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவைகளை காதுகளால் கேட்டிருக்கிறோம், புரிந்திருப்போம். இயேசு செய்த இந்த அற்புதம் ஓய்வு நாளிலே செய்யப்பட்டது என்பது இந்த அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளிலே இது செய்யப்பட்ட ஒரு அற்புதம். யூதர்களுடைய மத ஆச்சாரம் என்னவென்றால், ஓய்வு நாளாகிய சனிக்கிழமைகளில் ஒருவரும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்பதுதான். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களில் வாசிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களாக என்றும், 6 நாளும் நீ உன் வேலைகளை எல்லாம் செய்து 7ஆம் நாளில் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாளாக பரிசுத்தமாக ஆசரிப்பீர்களாக என்றும், அந்நாளிலே உங்கள் குமாரர்கள் நீங்களானாலும் உங்கள் குமாரத்திகளானாலும் உங்கள் வேலைக்காரர்களானாலும் உங்கள் மிருக ஜீவன்களானாலும் உங்களுக்குள் வாழும் மற்ற ஜனங்களானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்பது ஆண்டவருடைய கட்டளையா இருந்தது. இதை யூதர்கள் தங்களுடைய மத ஆச்சாரமாய் கை கொண்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், எரேமியா 17:19-22 வசனங்களிலும் தேவனாய் கர்த்தர் எரேமியாவிடத்தில், நீ யூதா ராஜாக்கள் வரத்தும் போக்குமாயிருக்கிற வாசலுக்கும் எருசலேமின் எல்லா வாசல்களுக்கும் போய் நின்று அவர்களிடம், யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதர்களுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து
அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமைகளை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடி உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொன்னதாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அதை சொன்னதாய் இங்கே கூறப்படுவதை பார்க்கிறோம். இந்த வசனங்கள் யூத மத ஆச்சாரம், ஓய்வு நாளில் ஒருவர் பாயையாவது படுக்கையாவது சுமப்பது தேவ கட்டளையை மீறுவதாக, தெய்வ குற்றமாய் எண்ணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவர்களில் இந்த மத ஆச்சாரம் ஓய்வு நாளில் நன்மை செய்வது கூட தேவனுடைய கட்டளையை மீறுவதாகவும் தெய்வ குற்றமாக காணப்பட்டது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 14-17 வசனம் வரையிலும் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியினால், யூதருடைய அந்த மத ஆச்சாரமா இருக்கிற சனிக்கிழமையிலே ஓய்வு நாளிலே அவர் ஜனங்களை சுஸ்தமாக்கினதினால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்தானா. அந்த அதிகாரத்தை வாசிங்க, லூக்கா 13. இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, வேலை செய்கிறதற்கு 6 நாட்கள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்று சொன்னபோது அவனை பார்த்து ஆண்டவர், மாயக்காரனே, நீங்கள் ஓய்வு நாளில் தன்னுடைய இறுதியாவது தன்னுடைய கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவுத்து கொண்டு போவதும், அவைகள் தண்ணீர் குடிக்கும்படி தண்ணீர் இடத்திற்கு சென்று தண்ணீர் குடிக்க வைக்கிறது இல்லையோ, அது தேவனுடைய கட்டளை மீறிய செயலாகாதா, தெய்வ குற்றமாகாதா என்று ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஓய்வு நாளா இருந்தாலும் அவருடைய கழுதைகள், அவருடைய ஆடுகள் என்ன செய்யுமா, தொழுவத்திலிருந்து அவிழ்த்து எருதுகள் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவாங்க. எங்கு தண்ணீர் இருக்கிறதோ தண்ணீர் குடிக்க வைத்து விட்டு மறுபடியும் தொழுவத்திலிருந்து கட்டுவாங்க. அப்ப இது தெய்வ குற்றமாகாதா, இது தெய்வ கட்டளை மீறினது ஆகாதா என்று சொன்னபோது, அவர்கள் அதை கேட்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வெட்கத்தோடு, பதில் ஒன்று சொல்ல முடியாத ஒரு வெட்கத்தோடு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா அந்த நாள், அப்படியானால் இந்த ஓய்வு நாள் எதற்காய் கொடுக்கப்பட்டது என்றால், அதை கர்த்தருடைய நாளாகவும் ஆராதனை நாளாகவும் ஜெப நாளாகவும் தேவனை வசனங்களை தியானிக்கிற நாளாகவும் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே வேளையிலே நன்மை செய்யக்கூடாது என்பதற்கு அது தடையே இல்லை, நன்மை செய்யலாம். ஆனால் அந்த நாள் எதற்கு அந்த ஓய்வு நாளை அவர்களுக்கு ஆசரிப்பதற்கு, மத ஆச்சாரமாக கை கொள்வதற்கு தேவன் கொடுத்தார் என்றால், அந்த நாளை கர்த்தருடைய நாளாக, கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக, ஜெப நாளாக, வேதத்தை தியானிக்கிற நாளாக அந்த நாளை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்பதற்காய் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. ஏசாயா 58:13-14 வாசிக்கிறோம். என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன்னுடைய சொந்த வேலைக்குரிய காரியங்களை குறித்து பேசாமலும் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை நிறுத்துவார் என்ற ஆசீர்வாதம் கூறப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய நாளிலே, 6ஆவது நாளிலே, ஓய்வு நாளிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டு கால திருச்சபையார் ஓய்வு நாளை சனிக்கிழமையிலே அவர்கள் ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையாருக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாள் எது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வரையிலும் முதலாவது வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பவுல் அங்கே பார்க்கிறோம், கொரிந்து சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக ஏதாயிலும் அவன் தன்னிடத்திலே கொண்டு வந்து அந்த சபை கூடுதலிலே கொடுக்க கடவன். புதிய ஏற்பாட்டில் வாரந்தோறும் வாரத்தில் முதலாம் நாளிலே சபை கூடுகிற நாளாக, கர்த்தருடைய நாளாக, ஆறாய நாளாக ஆசரிக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவனவன் வாரந்தோறும் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு அதான் சொல்லி இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம் இன்றைக்கு வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு அந்த ஆராதனை முறை மாற்றப்பட்டது. இது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருகிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர்கள் வாரந்தோறும் இப்படி சபை கூடி வரும்போது அப்பம் பிற்குதலாகிய நற்கருணையும் அங்கே எடுக்கப்பட்டது என்பதை அந்த வசனத்தின் மூலமா நாம் அறிய முடிகிறது. அப்போஸ்தலர் 20:7 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். அப்பம் பிற்கிற நாளும் அந்த நாள் தான் ஆசரிக்கப்படுது. வாரந்தோறும் ஆசரித்தார்கள். வாரந்தோறும் அவர்கள் சபையாய் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்தார்கள். வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வரும்போது வாரந்தோறும் நற்கருணை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள், அதை ஆசரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிற்காலங்களிலே அது மாதம் ஒரு முறையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறையா மாற்றப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கிறது. சில இடங்கள் வருடத்துக்கு ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவர் கிருபையினாலே மாதந்தோறும் இந்த நற்கருணையை நாம் எடுக்கிறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் அந்த சபை கூடுதல் எதற்கு வைக்கப்படுவது என்று சொன்னால், அதை கர்த்தருடைய நாளாய் ஆசரிக்க வேண்டும், அதை ஆறாய நாளாய் ஆசரிக்க வேண்டும், ஜெப நாளாய் ஆசரிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்கிற நாளாக அந்த நாள் முழுவதையும் ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓய்வு நாளை பழைய ஏற்பாட்டிலும் சரி வாரத்தின் முதல் நாளைக்கு நமக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆக புதிய ஏற்பாட்டு சபையில கூட எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 வசனத்துல இந்த சபை கூடுதலை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள் என்கிற ஆலோசனையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே நாம் சபை கூடி வருகிற இந்த சபை நாளை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. இதை கர்த்தருடைய நாளாக நாம் ஆசரிக்க வேண்டும். இதை கர்த்தரை ஆராதனை செய்கிற நாளாக ஆசரிக்க வேண்டும். இது சபை கூடி வருகிற நாளாக ஆசரிக்க வேண்டும். இதை ஜெப நாளாக ஆசரிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிற நாளாக ஆசரிக்கும் போது எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லா நாளும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். அது மாத்திரமல்ல, பூமியிலே இந்த உலகிலே உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை பிள்ளைகளை நிறுத்துவார். அல்லேலூயா. எப்போது என்றால், நாம் ஓய்வு நாளை வாரத்தின் முதல் நாளாகிய 6ஆம் நாளை கர்த்தரை ஆசரிக்க நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருவார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல நாம் ஆண்டவர் 38 வருடமாய் படுக்கையில் எழுந்திருக்க முடியாத நிலையில் படுத்திருந்த மனுஷனை கண்டு அவனிடத்திலே சென்று அவனிடத்திலே நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்ன காரியம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். நாம் இந்த சம்பவத்தை முழுவதும் நான் தியானிக்க போறதில்லை. நாம் முந்தி செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக நாம் முந்தி செய்ய வேண்டிய முதலாவது செய்ய வேண்டிய காரியம் வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எவன் முந்தி இறங்குகிறானோ, இவன் முதலாவது செய்கிறானோ, அவன் எப்பேற்பட்ட வியாதியானாலும் சுகமடைவான் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் இந்த காரியத்தை நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, முந்தி செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஷர்ட்ல முதல் பட்டனை நாம் சரியா போடலன்னா மற்ற பட்டனை போட்டாலும் அது சரி வராது. நமக்கு தெரியும், ஒரு ஷர்ட் இருக்குது, இந்த ஷர்ட்ல ஃபர்ஸ்ட் பட்டன் போடணும் கரெக்டா. இதை நான் தவறா மாட்டினேன்னா அடுத்த பட்டனை போடுவதனால சரி வராது. அப்போல வேதத்திலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் அடுத்து எத்தனை காரியங்களை செய்தாலும் சரி வராது. முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, முந்தி செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவன் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை செய்தா அடுத்து சரியா வரும். முதல் பட்டனை சரியா போட்டா அடுத்த பட்டன்லாம் போடுவதில் சரியா இருக்கும், அது பார்ப்பதுக்கு அழகா இருக்கும். எல்லாம் சரி வரவே வராது, பார்ப்பதற்கு அசிங்கமா இருக்கும், ஒத்து வராது. இதே தான் என்ன சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய மறப்போம் என்றால் மடுத்த அத்தனை காரியங்களும் சரியா வராது. ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால்தான் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அது ஒழுங்கா கிரமமா செய்யப்படுவதற்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி முதலாவது முந்தி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக விதத்தில் இருக்கிறது. அவைகளை ஒரு சில காரியங்களை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 31 to 33 வசனம் வரையில் வாசிக்கும் போது இங்கே சொல்லி இருக்கிறது, முதலாவது தேவனை தேட வேண்டும். அந்த 33 வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வாசிங்க. 31 இருந்து வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று நமக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, முதலாவது தேவனை தேடுங்கள். நல்ல வாசிங்க. அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதற்கெல்லாம் கவலைப்படுங்கள் அவைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் முதலாவது தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் யார்? இப்ப தேவன் யாரு? தேவனை தேடணும். எந்த தேவனை தேடுறது? யார் தேவன்? எரேமியா 10ஆம் அதிகாரம் 11 வசனம் சொல்லி இருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தான் தேவன். வானத்தையும் பூமியை உண்டாக்காத தேவைகள் அநேகம் இருக்கிறது, கோடிக்கணக்கில் இருக்கிறது, ஆயிரக்கணக்கில் இருக்கிறது, கோடிக்கணக்கில் இருக்கிறது, நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் மட்டுமே தேவன். அல்லேலூயா. வானத்தையும் பூமி யார் உண்டாக்கினார்? அதற்கு வேதத்துல பதில் சொல்லி இருக்குதா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரே தேவன் உலகில் ஒன்று, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவருக்கென்று நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஒரே தேவன் தான் உண்டு. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே தேவன். அவர் மூலமே தான் இந்த முழு உலகமும் வானம் பூமியும் உண்டாக்கப்பட்டது. அவர் மூலமே தான் நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்துல இந்த அறிவு அநேகரிடத்தில் இல்லையே என்று தன்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தேவன் யார்? இயேசுவை தேடணும். அல்லேலூயா. அந்த தேவன் யார்? இயேசுதான். வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் மனிதனையும் படைக்காத வகையில் தேவனே அல்ல. அதை படைத்தவர் தான் தேவன். அதை படைத்தவர் யார் என்று அழகா சொல்றாரு. அதை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் தான் உண்டு. அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். பூமியையும் அதில் உள்ளவைகளெல்லாம் அவர் தான் படைத்தார். சமுத்திரத்தை அதில் உள்ளவைகளெல்லாம் அவர் தான் படைத்தார். அவர் வானத்தையும் அதில் உள்ளவைகளெல்லாம் அவர் தான் படைத்தார். மனிதனையும் படைத்தார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவர் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் மூலமாய் சகலம் உண்டாயிற்று. அவர் மூலமாய் வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று, சமுத்திரம் உண்டாயிற்று, நாம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த அறிவு அனைஇடத்தில் இல்லையே என்று சொல்லுகிறார். அந்த 8ஆம் வசனத்தை மட்டும் வாசி. 1 கொரிந்தியர் 8:6. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. 8:6 இருந்து
பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், அவருக்கென்றே நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அந்த ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாய் சகலமும் அவர் உண்டாயிருக்கிறது, மூலமா எல்லாம் சகலம் உண்டாயிற்று, அவர் மூலமாய் நாமும் அவர் உண்டாயிருக்கிறோம். மூலமா தான் நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ஆயிலும் இந்த அறிவு எல்லாஇடத்திலும் இல்லையே என்று சொல்லி அவரும் ஒரு காலத்தில் அந்த அறிவு இல்லாதவர் தான். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லி, அதனால அடிக்கடி நான் சொல்ல விரும்பல. நானும் இந்த அறிவு இல்லாம தான் இருந்தேன்னு சொல்றாரு. அதனால ஆண்டவரை அவர் தன்னை வெளிப்படுத்தினார், அவர் அறிந்து கொண்டார். அது பிற்பாடு அந்த இயேசுவுக்காக வாழ்ந்தார், ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் இயேசுவை தினமும் தேடணும். அல்லேலூயா. எப்போ தேடணும்? சங்கீதம் 5:3 சொல்லி அதிகாலையிலே தேடணும். சங்கீதம் 5:3 வாசிங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். என் சத்தத்தை கேட்பதற்கு நான் காத்திருப்பேன்னு சொல்றார். அப்ப ஆண்டவரை எப்ப தேடணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும். முதலாவது நாம் தேட வேண்டியது கர்த்தரை தேடணும். ஒவ்வொரு நாளும் தினமும் நாம் கர்த்தரை தேடணும். அனுதினமும் கர்த்தரை தேடணும். அதை அதிகாலத்திலே தேடணும். சூரியன் உதிக்கும் முன்பாகவே தேடிடணும். அது இருட்டோடு எழுந்து கர்த்தரை தேடணும். மரியாள், மகதலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு எழுந்து சூரியன் உதயமாகும் போது அவள் கல்லடத்துல போனாளாம். அதுக்கு முன்பு அவருடைய நினைவெல்லாம் எப்படி இருந்தது? இந்த கல்லறையில் வைக்கப்பட்ட கல்ல, இந்த பெரிய கல்லை எவன் எனக்காய் புரட்டி தள்ளுவான்? அது அவருடைய கேள்வி. அந்த கேள்வியோடு போறா. பார்க்கிறது, அதிகாலை இருட்டோடு எழுந்திருக்கிறார். சூரியன் உதயமாகும் போது அந்த கல்லிடத்துல போய் சேர்ந்தாள். என்ன எண்ணத்தோடு போனா? ஒரு பெரிய கல் இருக்குது, இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவாங்க? யார் எனக்கா இந்த கல்லை புரட்டி தள்ளுவா என்கிற அந்த கேள்வியோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த பிரச்சனையோடு அவள் போனாள். ஆனால் அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து அவள் சூரியன் உதயமாகும் முன்பு அங்கே அந்த கல்லிடத்துல போய் இருந்த பொழுது அவருடைய பிரச்சனை எல்லாம் நீங்கி போயிருந்தது. இந்த கல்லை காணல, கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை அவள் கண்டாள். கல் எடுத்து போடப்பட்டிருப்பதை அவள் கண்டாள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அதிகாலையிலே நீங்கள் இருட்டோடு எழுந்திருந்து நீங்கள் சூரியன் உதயமாகும் முன்பாகவே கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உடைய பிரச்சனைகளை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். நல்ல என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி போயிருக்கும். இருட்டோடு போறா, இந்த கல்லை எவன் எனக்கா புரட்டி தள்ளுவான்? வழியே இல்லையே, நான் எப்படி புரட்டி தள்ள முடியும்? அவளை ஆண்டவர் அறிந்திருந்தால் அந்த கல் புரட்டி எடுத்து போடப்பட்டிருப்பதை அவள் கண் கண்டாள். அல்ல, அவங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதிகாலை நீங்கள் இருட்டோடு எழுந்திருந்து கர்த்தரை தேடும் போது சூரியன் உதயமாகும் முன்பாகவே கர்த்தரை தேடிடுவீர்கள் சொன்னால் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்கள் கண் முன்பாக இராதபடிக்கு நீங்கி போயிருக்கும். அல்லேலூயா. தினமும் அதை செய்யணும், தினந்தோறும் செய்யணும். எதுக்கு அதை செய்யணும்? அதிகாலையை தேடணும். ஆண்டவர் அந்த காலையிலே தேடும் போது அவர் தம்முடைய புதிய கிருபைகளை நமக்கு தருவார். அந்த நாளுக்குரிய புதிய கிருபை, அந்த நாளுக்கு இரக்கத்தை கத்த தருவார். புலம்பல் 3 அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3 அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, அதுக்கு முந்தின வசனம் சேர்ந்து வாசிக்கணும். 22, 23. புலம்பல் 3, 21, 22, 21, 23. அதுக்கு முந்தின வசனம் சேர்த்து, இதை என் மனதிலே வைத்து, இல்ல அதுக்கு பிந்தின வசனம் சேர்த்து, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அந்த 23 அவைகள் காலைதோறும் புதியவைகள். 22, 23 சேர்த்து வாசிங்க. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் காலைதோறும் புதியவைகள். அவைகள் காலைதோறும் புதியது. அப்ப ஏன் நம்ம காலையிலே இருட்டோடு எழுந்திருந்து நான் சூரிய உதயமாக முன்பாகவே கர்த்தரை தேடி இருந்தா, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை தேடுனா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் அந்த நாளுக்குரிய புதிய கிருபையை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்குரிய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு தேவை, புதிய கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை வேணுமா? ஆண்டவருடைய புதிய கிருபை உங்களுக்கு கிடைக்கணுமா?
ஒவ்வொரு நாளுக்கும் உடைய அந்த புதிய இரக்கத்தை ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ளணுமா? அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடும் போது ஆண்டவர் அதை தருவார். அப்ப முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை தேடும். எந்த காரியத்தை செய்ய முன்பாகும், எந்த வேலையை துவங்கும் முன்பாகும், எழுந்த உடனே அதிகாலை இருட்டோடு எழுந்து நம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கி போய் இருப்பதை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லையா? தினந்தோறும் ஆண்டவரை தேடணும், அதிகாலை தேடணும், இருட்டோடு தேடணும், சூரியன் உதயமாகும் முன்பே தேடணும். அப்பொழுது அந்தந்த நாளுக்குரிய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு இரக்கம் செய்யணும், புதிய இரக்கம் தரணும். எத்தனையோ காரியம் இரக்கம் பண்ணி இருக்கிறார், இன்னும் புதிய இரக்கம் வேணும், இன்னுடைய கிருபை வேணும். அந்த நாளுக்குரிய கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அடுத்த வசனத்தை அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? பாருங்கள், நான் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்கிறார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவான் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை ஒருவனும் கொள்ளையாட கூடாதே, முடியாதே என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நாம் கட்ட வேண்டிய அந்த பலவான் யார் என்று கூறும்போது சாத்தான் ஆகிய பிசாசை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் கட்ட வேண்டிய அந்த பலவான் யார்? நாம் முதலாவது அவனை கட்டணும். நம்ம வாழ்க்கையில நாம் காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு அவனை கட்டணும், முதலாவது கட்டணும். அவனை கட்டினால் ஒழிய நாம் நம்முடைய காரியங்களை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் கட்டப்பட வேண்டும். நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உலகத்தில் உண்டு. பல எதிரி இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு எதிரி தான். அவன் தான் அத்தனை காரியங்களுக்கும் அநேக எதிரிகளை நமக்கு உருவாக்குவதற்கு அவன் தான் காரணமா இருக்கிறான். அந்த எதிரி யார் என்று சொல்லும்போது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, ஆகாயத்து அதிகாரப்பூர்வமாகிய சாத்தானை பற்றி சொல்லி இருக்கிறது. அவனை பற்றி சொல்லி இருக்கிற காரியத்தை அந்த வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்க முடியும். வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கான, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நம்ம மேல இரவும் பகலும் மேல குற்றம் சாட்டுகிற விரோதி இருக்கிறான். நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், அவன் நமக்கு விரோதியா இருக்கிறான். அவனை கட்டிடணும். அல்லேலூயா. அவனை கட்டி போட்டுட்டா நமக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்க. அவன் திறந்த இரவும் பகலும் நமக்கு விரோதியா இருந்து நம்ம மேல குற்றம் சுமத்தும் போட்டு ஏதாவது குற்றத்தை சுமட்டுவதற்கு அவன் ஆயத்தமா இருக்க, குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி இருக்கிறது. ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ளே அவன் புகுந்துருவான். ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு புகுந்து அவங்க நம்ம மேல குற்றம் சுமத்துவதற்கான காரியத்தை தூண்டி விட்டுருவான். கடந்த நாட்கள்ல வட இந்தியாவில் 2 அருள் சகோதரிகள் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளும் கொண்டு போகப்பட்டார்கள். இது காரணம் யாரு தெரியுமா? இவன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிறவன். அவன் அப்படி குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவான ஆட்களை தூண்டினான், விரோதிக்கிற ஆட்களை தூண்டினான். அவங்களை இன்னல் படுத்தி துன்பப்படுத்தி அவங்களை கைது செய்வதற்கும் ஜெயில் அடைப்பதற்கும் காரணமா இருந்தாங்க. ஆகவே இவனை கட்டி போட வேண்டும். ஆனால் ஆண்டவர் கிருபையினால எல்லாருடைய ஜபத்தினாலும் அந்த அருள் சகோதரிகள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்தியாவே மகிழ்ச்சி அடைந்தது. அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை குற்றச்சாட்டுதலை கொண்டு வருகிறார். நமக்கு ஒரே உதவி இது, அவன் தான் அவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே புகுந்து ஏதாவது குற்றம் சுமத்தும்படி குற்றம் சுமத்துவான். சில வேளையில ரட்சிக்கப்படாதவங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள புகுந்துருவான். யூதாஸ் காரியத்துக்குள்ள புகுந்தான் நமக்கு தெரியும். சவுல் ராஜாவுக்குள்ள புகுந்தான் அவன் தெரியும். தாவீதை ஏவினா நமக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டவங்களை கூட அவன் புகுந்துருவான், ரட்சிக்கப்பட்டவங்களை கூட ஏவிடுவான். ஆகவே நாம் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ எவனை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். நமக்கு ஒரே எதிரி இருக்கிறான், அவனை நாம் கட்ட வேண்டும்.
அவன் எப்படி கட்டுவது? எப்படி நாம் அவனை கட்ட முடியும்? பாருங்கள், எபேசியர் 6:11-12 சொல்லியிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏத்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு. நீங்கள் எப்போதும் திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நீங்கள் சர்வாய வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எபேசியர் 6:11-12 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கம் அநேகம் சொல்லியிருந்தாலும் வசனம் 18 வாசிக்கிறோம். வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு ஆ, மிகுந்த மன உறுதியோடும் அப்படினால் எந்த சமயத்திலும் நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அல்லேலூயா. பாருங்கள், நாம் அறித்துக் கொள்ள வேண்டிய அந்த சர்வாயுதம் என்ன? நாம் பிசாசின் தந்திரங்களை ஏற்று நிற்பதற்கு அநேக சர்வாயுதம் இருக்கு. ஆனால் அதுல முக்கியமான சர்வாயுதம் ஜெபம். ஜெபத்தை தரித்துக் கொள்ளணும். ஜெபத்திலே தரித்து இருக்கணும். எந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இயேசுவும் அதான் சொல்லி இருக்கிறார். லூக்கா 21:36 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஜெபத்திலே உங்க நாட்களை செலவு பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அந்த பிசாசு கொண்டு வருகிற அத்தனை காரியங்களுக்கும் நாம் தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபத்தை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த சமயத்திலும் அதான் நமக்கு சர்வாயுதம். அதை தரித்துக் கொள்ளணும். கெத்செமனேயில ஆண்டவர் சீசர் இடத்துல வருகிறார். அவளுக்கு கொடுத்த ஆலோசனை லூக்கா 22:46 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாத இருக்குன்னா ஜெபம் பண்ணு. சோதனை உனக்கு வராம இருக்கணுமா? ஜெபம் பண்ணு. சோதனை வந்தாலும் தப்பி வைக்கணுமா? நீ ஜெபம் பண்ணு. அதுக்கு முன்பாகவே ஜெபம் பண்ணு என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 26:40 பார்க்கிறோம். சீசரத்தில் வந்து 1 மணி நேரமாகும் என்னோடு கூட இருக்க விடாதா. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோடு எழுந்திருந்து சூரியன் உதயமாகும் 1 மணி நேரம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் காணப்படும் போது, நீங்கள் ஜெபத்திலே தரித்து இருக்கும் போது சோதனைகள் உங்களுக்கு வரும். ஆனால் சோதனைகளுக்கெல்லாம் கர்த்தர்களை தப்பிப்பார். அல்லேலூயா. சோதனைகள் வரும், சுவாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்பதை மறந்து போகாதீர்கள் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் ஜெபம் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் தினமும் ஜெபம் பண்ணணும். தினமும் ஆண்டவரோடு நாம் அமைந்திருக்கணும். தினமும் தேவனை தேடணும். இப்படி நம் ஜெபத்திலே நாம் காணப்படும் போது இந்த சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பார்க்கிறோம், சில வேளையில ஜெபம் பண்ண மட்டும் போதாது. மத்தேயு 17:21 வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 17:21 இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த பிசாசு ஏன் எங்களால் துரத்த முடியவில்லை என்று சீசர் கேட்டபோது இயேசு அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 17:21 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விவிதத்தினாலும் வேற எந்த தந்திர மந்திரத்தினாலும் உங்களை விட்டு போகாது. அல்லேலூயா. நீங்க முழங்கால் என்னாதான் இந்த பிசாசு போகும். அல்லேலூயா. அவனை கட்டணும்னா ஜெபம் வேணும். முந்தி பலவான கட்டணும். நமக்கு ஒரே ஒரு பலவான், நமக்கு எதிரியா இருக்கிற பலவான் இருக்கிற, நம்ம இயேசுவோட பலவான் கிடையாது. அவன் வல்லமை உள்ளவன். இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருந்து புதிய ஒவ்வொரு நாளுக்குரிய புதிய கிருபையை நமக்கு தரணுமா? அப்படி புதிய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை தேட வேண்டும். இரண்டாவதாக அவனை நாம் கட்டணும். ஜெபத்துல இருந்து, உபவாசம் இருந்து அவனை கட்டி போடும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது மூலமா எந்த சோதனை வந்தாலும் சோதனைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு வழிகளை திறப்பார், நமக்கு ஆசீர்வாதங்கள் தருவார். மூன்றாவது இன்னொரு காரியம் வாசிங்க. மத்தேயு 5:22-24 வசனத்தை வாசிங்க. மூன்றாவது
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எரி நேரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் ஆகையால் நீ பலிபீடத்தின் அண்டையில் நீ பலிபீடத்தண்டையில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரருக்கு குறை உண்டென்று உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே நினைவு கூறுவாயில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பின்பு வந்து காணிக்கை முன்பு போய் ஒரு சகோதரனோட ஒப்புரவாகி. எதுனா கோபத்துல ரெண்டு காரியம் இருக்கு. நியாயமாய் கோபிக்கிற கோபம் இருக்குது, நியாயமில்லாத கோபிக்கிற கோபம் இருக்குது. கோபத்துல ரெண்டு இருக்குது. எந்த விதமான கோபம் கொள்ளும் சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி காணப்படணும்? அது நியாயமுள்ளமான ஒரு கோபம் வந்தாலும் சரி, நம்ம கோபம் வரும். கோபம் வராத மக்களே இருக்க முடியாது. அந்த கோபம் நியாயமான முறையில் நமக்கு வந்தாலும் சரி, நியாயம் இல்லாத முறையில் நமக்கு கோபம் வந்தாலும் சரி, அந்த கோபம் வரும்போது எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும்? யாக்கோபு 1:19-20 வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். கேளுங்க, நீங்கள் யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. என்ன பேசுறோம் பேசிட்டு போட்டோம். பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையா, உடனே பேசாண்டாம், பொறுமையா இருங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க. எபேசியர் 4:26 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி கூறுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எரிச்சல் உங்களை விட்டு போகணும். கோபம் வரலாம், நியாயமான கோபமா இருந்தாலும் சரி, நியாயம் இல்லாம கோபமா இருந்தாலும் வரும். ஆனாலும் நீங்க கோபம் கொண்டாலும் எரிச்சல் அடையாதுங்க. எரிச்சல் வர வேண்டாம். எரிச்சல் வந்தாலும் சூரியன் அஸ்தமிப்புக்கு முன்பாக அந்த எரிச்சல் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்படியானால் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளை, நம்முடைய பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. முந்தி ஒப்புரவாகு. நியாயம் இல்லாம நீ யார் மேலாவது கோபப்பட்டு அவங்களோடு உனக்கு வருத்தம் இருக்குதா? நியாயமா கோபப்பட்டு இருந்தா பரவாயில்ல. நியாயம் இல்லாம உன் மேல கோபப்பட்டு அவங்க மேல உனக்கு வருத்தம் இருக்குதா? அந்த வருத்தத்தோடு வந்து அவங்க வருத்தம் உள்ளவர்களா இருக்கும்போது நீ வந்து ஆலயத்துல ஆராதனை செய்தாலும் சரி, பாடினாலும் சரி, காணிக்கை செலுத்தினாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, அதை ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு முன்பு நீ அப்படி நியாயம் இல்லாம கோபிச்சுட்டேனே, நியாயம் இல்லாம கோபம் கொண்டு இதை சொல்லிட்டேனே, நியாயம் இல்லாம நாம் நியாயம் இல்லாம நடந்து கொண்டேன் என்று சொல்லி நீ மன வருந்தி முதலாவது ஒப்புரவாய்த்து வா. அது பிற்பாடு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லி. அப்படி முந்தி நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், நியாயம் இல்லாம நாம் ஏதாவது காரியம் நடந்து கொண்டால் அந்த நியாயம் இல்லாம நடந்து கொண்டு போய் ஒப்புரவாகி விட வேண்டும். அல்லேலூயா. நியாயமா இருந்தாலும் கூட சொல்லு, ஆண்டு சொல்ல, நியாயமா இருந்தாலும் நியாயமா இல்லாட்ட சரி, நீ பொறுமையாரு. எரிச்சலை தனிச்சிட்டு போய் ஒப்புரவாகு. அப்படியான இன்றைக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறோம். அநேக நாட்கள்ல நாம் இன்றைக்கு சில மேல வருத்தத்தோடு இருக்கிறோம், சில மேல நமக்கு கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது. அந்த எரிச்சல் தணியணும். அவரோட ஒப்புரவாகிற இருதயத்தை கர்த்தருக்கு ஆண்டவரே எப்படியாக ஒப்புரவாக முடியாது. சில இடத்துல குடும்பமான சில இடத்துல சமாதானம் போக முடியாது. ஆனாலும் நம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய பலிகளை அங்கீகரிக்கணும், கர்த்தருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய வேண்டுதலுக்கு ஆசீர்வாதம் தரணும். அதுக்கு தடையா இருக்கிற இதையெல்லாம் அகற்றிவிட்டு நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நான்காவது ஒரு காரியம், மார்க் 18:10 வசனத்தை வாசிங்க. மார்க் 13:10.
சகல ஜாதிகளுக்கும் சகல சாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படின்னா சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். முந்தி செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன? வாக்கில எதெல்லாம் முந்தி செய்யப்பட வேண்டும்? முந்தி செய்யப்பட வேண்டிய காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுவை கொட்டி பறைசாற்ற வேண்டும். இயேசுவை பிரசித்தப்படுத்த வேண்டும். எதை குறித்து இயேசுவை பிரசித்தப்படுத்தும்? மைக்கை என் கையில தரமாட்டீங்க, ஸ்டேஜ்ல ஏத்த மாட்டேங்க. எப்படிங்க போய் நான் சுவிசேஷ பிரசங்கிக்கிறது? தந்து பாருங்க, நான் பிரசங்கிக்கிறேன். அப்படி சொல்லல. சுவிசேஷம் பிரசங்கிப்பதால் லூக்கா 8:39 வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:39. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி, தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பினார். அப்படியானால் சுவிசேஷம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு செய்தது என்ன? அதை சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் செய்யலையா? எத்தனை காரியங்களை செய்ய. தலைவலி மாத்திருக்கிறாரு, வியாதியை மாத்திருக்கிறாரு, கடன் பிரச்சனையை மாத்திருக்கிறாரு, பாவியா இருந்த நம்ம பரிசுத்தம் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறாரு, படிப்பு காரியம் செய்திருக்காரு. இதை போய் தான் சொல்லணும், வேற ஒண்ணு சொல்ல வேண்டாம். இயேசு உங்களுக்கு செய்தது என்னவோ அதை போய் சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு பெரிய மேடை வேண்டாம், ஒரு பெரிய கூட்டம் வேண்டாம். நாம் இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை சொன்னா போதும். ஒருவரை சந்திக்கிறோம். அநேக நமக்கு நண்பர் இருக்கிறாங்க, கூட படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இயேசு எனக்கு செய்திருக்கிறார். எப்ப சொல்லணும்? அவங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வோம், பேசுவோம். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, பிள்ளை எப்படி இருக்குது, வேலை எப்படி போகுது, குடும்பம் எப்படி போகுது, பணத்தை எப்படி சந்திக்கப்பட்டு சொல்வது. ஏதாவது ஒரு உள்ள நுழையும். அந்த பணத்துல தான் கஷ்டம், வேலை சரியா இல்லை, வருமானம் இல்லை. அப்ப சொல்லணும், இதைதான் நான் இருந்தேன், கஷ்டப்பட்டேன். அப்படி உங்கள் சூழ்நிலையில கர்த்தர் எப்படி உதவி செய்தார் என்பதை அது சாட்சியா சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை தேடுங்க, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தருவார். இதுதான் சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இந்த காரியத்தை சொல்லுங்க, இதை சொல்லணும். இது சொல்லாம இருக்கக்கூடாது. 2 ராஜாக்கள் 7:9 வசனத்துல அங்கே 4 குஷ்டரோகிகள் சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நான் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா. எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும், எனக்கு வழி திறக்கட்டும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரட்டும், பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தால், ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறியாமல் இருந்தால் குற்றம் நம்மேலே சுமரும். அல்லேலூயா. அதுக்குதான் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற காரியம் அநேக வழித்திருக்கிறார். அவங்க செய்ததை சொல்லுங்க. இன்னும் இந்த பீரோல டிராக்ஸ் இருக்குது, கைப்பிரதி இருக்குது, சுவிசேஷ புத்தகம், மார்க்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் இருக்கிறது, புதிய ஏற்பாடு இருக்கிறது. இதுல ஒரு 5 எடுத்துப்போங்க. வாரத்துக்கு மாசத்துக்கு 5 எடுத்துப்போங்க. 5 கைப்பிரதி, 5 சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துப்போங்க. வாலிபர்களுக்கு கொடுப்பதற்கு என்று சுவிசேஷ புத்தகம், புதிய ஏற்பாடுல சங்கீதங்களும் நீதிமொழியும் சேர்ந்து இருக்கிறது. இல்ல எல்லாம் இருக்கிறது, எடுத்து போலாம். ஆனா பின்னாடி ஒரு நோட்டை போடும், எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஒரு வாரத்துல ஒவ்வொன்றும் 5 மாசத்துல போய் முதல் வாரத்துல எடுத்துட்டு போங்க. ஜெபம் பண்ணுங்க, ஒரு வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு கைப்பிரதியை கையில வச்சிருக்குங்க, ஒரு சுவிசேஷ புத்தகத்தை கையில வைத்து விடுங்க. எந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்படி வெளியே போங்க. 2 தான் இருக்கணும், ரொம்ப கொண்டு போக கூடாது. வாரத்துக்கு 2 கொண்டு போங்க. உங்க மனசுல அதுக்கு முன்பாக 5 நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கைப்பிரதியை நான் கொடுக்க போறேன், இந்த சுவிசேஷ புத்தகத்தை கொடுக்க போறேன், நீர் யாரை எனக்கு காண்பிக்கிறீங்களோ அவங்க கொடுப்பேன்னு சொல்லி நடந்து போங்க. அங்க போகும்போது உங்கள் உள்ளத்துல பேசுறது 2 பேருக்கு இயேசு உங்களை நேசிக்காரனை கொடுத்துட்டு வந்துருங்க. கேட்கலாம், ஐயா அதை பார்த்து ரொம்ப சூழ்ந்து கொண்டா சொல்ல, என் கையில 1 தான் இருந்துங்க, நான் படிச்சுட்டு இருந்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. மொத்தமா வச்சாதான் பிரச்சனை. ஒரு 10 புத்தகம் சொன்னா எங்கெல்லாம் கொடுத்துருது எனக்கு தெரியாது. கேளுங்க, இங்க போய் கேளுங்க. நான் இப்ப நினைக்கிறேன், போய் கேளுங்க. எனக்கு விருப்பமா இருந்தது, எனக்கு படிச்சு சந்தோஷம் கொடுத்தது, சரி அவங்களுக்கு கொடுத்தேன்னு போயிட்டே ஒரு பிரச்சனை வராது. மொத்தமா கொண்டு போனா பிரச்சனை வரலாம். அப்படி வாரத்திற்கு ஒரு கைப்பிரதி, வாரத்திற்கு ஒரு சுவிசேஷ புத்தகத்தை நீ கொடுங்க. இது மாத்துல பெரிய ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். அந்த ஆத்துமாக்கள் நமக்கு சபைக்கு வராங்களா தெரியாது, நீங்க ஜெபம் பண்ணி கொடுத்து போங்க. ஒருவேளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, நீங்க எங்க இருக்கிறீங்க சிஸ்டர்,
நீங்க எங்க பிரிங்கன்னு சொன்னா அவங்களோட சில எடுத்து சில 5 நிமிடம் பேசுங்க. உங்களுடைய பிரச்சனை கேளுங்க, உங்களை ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. அவடத்துல அட்ரஸ் வாங்கிட்டு வாங்க. தொடர்ந்து போன்ல அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ளே நடத்தி ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்ல எதை செய்யணும்? கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்த காரியம். உங்களுக்கு எத்தனையோ காரியம் இறங்கி இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை காரியத்துல எனக்கு இறக்கம் செய்திருக்காரு சொல்ல முடியும். எத்தனை காரியத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தா தெரியும் சொல்ல முடியும். அதுல ஒண்ணு சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் சொல்ல, சுவிசேஷம் பிரசவிக்கப்படும், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் பிரசவிக்கப்பட வேண்டும். சுற்றி இருக்கிற பகுதிகளில், நம்முடைய தெருக்களில, நம்ம இருக்கிற பட்டணத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஜபத்தோடு இதை செய்யும் போது கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் பரலோகத்திலே அநேகரை நாம் காண்போம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள்ல பரலோகத்தில் நிற்கும் போது எப்படி ரட்சிக்கப்பட்டா அவங்க பாப்பாங்க சுத்தி தூவாங்க. இந்த சிஸ்டர் தான் எனக்கு அதை கொடுத்தாங்க, இந்த தம்பி தான் அதை கொடுத்தான், இந்த தம்பி தான் தங்கச்சி அதை கொடுத்தாங்க, இந்த அம்மா தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்களை குறித்து பரலோகத்துல சாட்சி சொல்வதற்கு அநேகரை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகவே அதை செய்யுங்க. ஒரு நாள்ல ஒரு நோட்டு போட்டிருப்போம். நோட்டு புத்தகத்துல நீங்க எழுதிட்டு போங்க, இந்த மாதம் இத்தனை இந்த இதை எடுத்திருக்கிறேன், எந்த கைப்பறை எடுத்திருக்கிறேன், எத்தனை புத்தகம் எடுத்துருன்னு சொல்லி எழுதி போட்டு அடுத்த மாதம் எழுதும் போது அதெல்லாம் கொடுத்து விட்டேன்னு டிக் பண்ணுங்க. 2 ஒரு வாரத்துல 2 பேருக்கு இதை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சுவிசேஷம் முந்தி அறிவிக்கப்பட வேண்டும். சொல்கிறான், சுவிசேஷம் அறிவிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி யார் சொல்றாரு? நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், சுவிசேஷம் என் மேல் அறிவிக்க கடமை. நான் சுவிசேஷ பிரசங்கித்து வந்தும் நான் மேலே பாராட்டு ஒண்ணும் இல்லை, அது என் மேல் விழுந்த கடமை. அதை என் கடமையாக கொள்ளணும். ஒவ்வொருடைய கடமை, ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை. இதை செய்வோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். முந்தி செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம் சுவிசேஷத்தை அறிவிக்க. 5வது பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 13 வசனம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தில் பாருங்க, இங்கே பஞ்சகாலம். ஒரு தாயும் மகன் இருக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் எலியாவை அங்க அனுப்புறார். இப்போ அவங்க உன்னை போஷிப்பாங்கன்னு சொல்லி அனுப்புறார். அப்படிதான் கர்த்தர் எங்களை நீங்க போஷிப்பீங்க எங்களை அனுப்பியிருக்கிறார். எங்களை எது அனுப்பினார்? உங்களை அனுப்பியிருக்கிறார். நாங்க வந்திருக்கிறோம், ஊழியத்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறார், உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். இப்ப இந்த ஊழியக்காரன் சொல்றான், அவளே பஞ்சகாலத்தில் இருக்கிறார், பஞ்ச பரதேசியை போல வாழ்றா. ஒரு வேளை விளக்கு தனக்கும் தான் மகனுக்கும் ஒரு வேளைக்கு மாத்திரம்தான் உணவு இருக்கிறது, அடுத்த நாளைக்கு உணவு இல்லை. அப்ப ஊழியக்காரன் சொல்ல, முதலாவது ஒரு அடையை எனக்கு கொண்டு வா. நீ கொடுத்தா பஞ்சகாலம் மட்டும் உனக்கு மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. அல்லேலூயா. பார்க்கிறோம். நாம நினைச்சா அந்த ஆள் சொல்றாருப்பா, நம்ம சாப்பிட்டு சாவோம். அந்த ஆள் சொல்லிட்டு தான் இருப்பாரு, அவரு சொல்லிட்டு கிடக்கட்டும். நமக்கு வேண்டியது என்ன? நம்ம பிழைப்பே கஷ்டமா இருக்குது, இந்த பிழைப்பில் அவருக்கு முதல் அடையை கொடுக்கவா? இல்லைங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பஞ்சம் அவளுக்கு தான். எனக்கே போதுமானதில்லை, குடும்பம் நடத்துவதற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு போதுமானதில்லை. இதை எப்படி நான் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுப்பது, தசபாத்தை கர்த்தருக்கு கொடுப்பது என்று யோசிக்காமல், யோசனை வந்தாலும் யோசனை வரும், என்ன வரும், எனக்கே போதில்லை, இந்த மாதத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த மாதத்துக்கு எவ்வளவோ தேவை இருக்குது, இது மத்தியில நான் இதை கொடுத்துட்டா என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் யோசிக்காமல் நீங்க சந்தோஷமா கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழும் காலம் முழுவதிலும் நீங்களும் பிள்ளைகளும் குறைவில்லாமல் வாழும் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்பார். பண குறைவா இருக்கா, அங்க நிறைவா கொண்டு வந்துடுவாரு. அங்க பாத்திரத்துல கொஞ்சமாவும் இருந்தது, கலசத்துல கொஞ்சம் இருந்தது, ஆனால் பஞ்சகாலம் முடிய மட்டும் அந்த பாத்திரத்துல மாவு குறைந்து போகல, கலசத்துல எண்ணெய் குறைஞ்சு போகல. கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். முந்தி செய்ய வேண்டிய காரியம், இப்படி அநேக காரியம் இருக்கிறது. நாம் கேட்ட ஒரு சில சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அது மூலமாய் உண்டான ஆசீர்வாதம் தருவார். முந்தி செய்ய வேண்டும். எதை முந்தி செய்வதற்கு தவறுகிறோமோ
பிந்தி செய்ய வேண்டியெல்லாம் தவறா போயிட்டு இருக்கும். முந்தி செய்ய வேண்டியதை நான் முந்தி செய்தா அடுத்து செய்ய வேண்டியெல்லாம் ஈஸியா இருக்கும், தவறு இல்லாமல் நடக்கும். அது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அது பார்க்கிறவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே நாம் எதை முந்தி செய்ய வேண்டும்? முந்தி இறங்கினா அவர் சுகம். நாம் முந்தி செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் தந்து குறைவில்லாமல் நடத்துவார். எழுந்திருந்து போமா, கேட்ட வசனத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேட தேவன் நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களிலிருந்து நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நாம் தேடும் நிம்மதியை அது மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதை இயேசு நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, முதலாக எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முந்தி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும் போது குறைவுகள் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you, Jesus. Okay. Yes. பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை முதலாக வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ
பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் முதலாவது எதை செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாக வேண்டும். முதலாவது நீர் எங்களுக்கு செய்ததை நாங்கள் முந்தி அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குரியதை முந்தி உமக்கென்று உரியதை உமக்கென்று கொடுக்க வேண்டும் என்கிற சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த சத்தியங்களுக்கு எங்களை முற்று ஒப்பு கொடுக்க, எங்களை முற்று அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும். இப்படி நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்க ஒரு உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், விடுதலை, கிருபை, இரக்கம் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்பதை உலகம் காணும்படியாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்லுங்கள்.